இப்போ வந்து அரித்மியாஸ் முன்னாடி அங்கே கொஞ்சம் பார்த்துட்டு தான் வந்தோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நார்மல் கார்டியாக் எலக்ட்ரோஃபிசியாலஜி எப்படி இருக்கும்? ஆர்எம்பி ஆஃப் கார்டியாக் மசில்ஸ் என்னது -90 millivolt. ஓகே. டீபோலரைசேஷன் டியூ டு சோடியம் என்ட்ரி த்ரூ சோடியம் சேனல். ஹைப்பர் போலரைசேஷன் K+ எக்ஸிட் த்ரூ K+ சேனல் அட் ரெஸ்டிங் ஸ்டேட்டு. இது வந்து என்னது? சோடியம் என்ட்ரி K+ எக்ஸிட்டு. அதுக்கப்புறம் வந்து ரீபோலரைசேஷன் டியூ டு K+ எக்ஸிட் த்ரூ K+ சேனல் அட் டீபோலரைசேஷன் ஸ்டேட். ஓகேவா? எப்போவுமே K+ வந்து வெளியே தான் போகும். இதில் நார்மலாக அந்த எண்ணெய் சோடியம் பொட்டாசியம் பம்பில் தான் வந்து K+ உள்ளே வரும். ஓகே, அது ஓகே, ஃபைன். ரைட். இப்போ இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் 0 இதுதான் ஃபேஸ் 0. -90லேருந்து ஃபேஸ் 0வில் வந்து சோடியம் தான் ஃபேஸ் 0க்கு காரணம். அதுக்கப்புறம் ஃபேஸ் 1க்கு வந்து பொட்டாசியம் காரணம். ஃபேஸ் 3 30 வரைக்கும் போகுது. ஃபேஸ் 2 வந்து 2க்கு 2 இருக்கணும். K+ம் கால்சியமும் 2 பேரும் காரணம். அடுத்தது ஃபேஸ் 3க்கு பொட்டாசியம் காரணம். ஓகேவா? ஓகே. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் ஆன் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அண்ட் ECG. சோடியம் சேனல் பிளாக்கர்ஸ் வந்து என்ன பண்ணும்? இப்போ சோடியம் சேனல் வந்து நான் பிளாக் பண்ணேன் அப்படின்னா இந்த ரைஸ் ஆகிறது வந்து ஸ்லோவாக ரைஸ் ஆகும். அப்படி தானே? ஆக்ட்ஸ் பை டிக்ரீஸ் இன் ஸ்லோப் dV/dt ஆஃப் ஃபேஸ் 0. ஓகேவா? இப்போ டக்குன்னு இப்படி போனது வந்து இப்படி ஸ்லோவாக ரைஸ் ஆகும். ஸோ அப்போ ஸ்லோப் வந்து இதுதானே ஸ்டீப்பான ஸ்லோப்பு, இது வந்து கொஞ்சம் லோவான ஸ்லோப். ஸோ ஸ்லோப் வந்து குறையுது. ரைட். டிக்ரீசிங் ஸ்லோப் dV/dt. இது வந்து பொட்டன்ஷியலாக இருக்கும். இது டைமாக ஆஃப் ஃபேஸ் 0. ரைட். K+ சேனல் பிளாக்கர்ஸ் கொடுக்குறேன். இது 2 இடத்துல K+ இருக்குது. K+ சேனல் பிளாக்கர் கொடுத்தேன் அப்படின்னா அப்போ இது இப்படி டக்குன்னு வராமல் கொஞ்சம் தூரமாக போய் ஸ்லோ ஆகும் இல்லையா? ஸோ வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் டியூரேஷன் அதிகமாகும். APD அதிகமாகும். ஆப்பர்ட்டு அதிகமாக இருக்கும். QT இன்டர்வல். எது QT இன்டர்வல்? அங்கே இன் ECG கேன் காஸ் டார்சைடிஸ் டி பாயிண்ட்ஸ் TDP. பொட்டாசியம் சேனல் பிளாக்கர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? டார்சைடிஸ் டி பாயிண்ட்ஸ் அந்த இது வரும். என்னென்ன பொட்டாசியம் சேனல் பிளாக்கர் இருக்குது? அமியடரோன், ஐஃபா, ரிபியூட்டிலைடு, அப்புறம் சொட்டா அது என்னது? சொட்டலால் தான் இருக்கேன். ரைட். இப்போ பொட்டாசியம் சேனல் ஓப்பனர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இது வேகமாக வந்து குறைஞ்சிரும். ஸோ ஓப்பன் வேகமாக பண்ணிங்கன்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் குறைஞ்சி போயிடும். ஓகேவா? ஸோ பொட்டாசியம் சேனல் பிளாக்கர் கொடுத்தனா APT அதிகமாக இருக்கும். APT அதிகமாக இருக்கும். ஓப்பனர் கொடுத்தா எப்படி கம்மியாயிடும். ஓகே. ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ் என்னென்ன இருக்குது? வாகன் வில்லியம்ஸ் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ப்ரிடாமினன்ட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். நிறைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது. ஆனால் எது ப்ரிடாமினன்ட் அதை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். அப்போ கிளாஸ் 1 வந்து என்னது? நம்மளுக்கு தெரியும் சோடியம் சேனல் பிளாக்கர். கிளாஸ் 2 வந்து பீட்டா பிளாக்கர். கிளாஸ் 3 வந்து பொட்டாசியம் சேனல் பிளாக்கர். கிளாஸ் 4 வந்து கால்சியம் பிளாக்கர். கிளாஸ் 5 அதர்ஸ். கிளாஸ் 1 யார்? சோடியம் சேனல் பிளாக்கர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ஸ்லோப்பை வந்து குறைச்சிட்ருவாங்க. ஃபேஸ் 0வோட ஸ்லோப்பை வந்து குறைச்சிட்ருவாங்க. ரைட். அது ஃபஸ்ட்டு 1A 1B 1C இருக்குது. 1A வந்து ப்ரிசிபிடேட்ஸ். ஏன்னா 1E இப்போ வந்து 1A இந்த சப்டைப் வந்து K+ வச்சு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பண்ணும், அப்புறம் ஓப்பன் பண்ணும். ஓகேவா? அப்புறம் நோ எஃபெக்ட். 1A வந்து என்ன பண்ணுது? பிளாக் பண்ணுச்சு அப்படின்னா எப்போ யார் இப்போ பொட்டாசியம் வரக்கூடாதுன்னு சொன்னாலும் அது அடம்பிடிக்க ஆரம்பிச்சு டார்சைடிஸ் டி பாயிண்ட்ஸ் வந்துடும். ஓகேவா? ஓகே. பொட்டாசியம் பிளாக் பண்ணால் என்ன ஆகும்? டியூரேஷன் ரொம்ப லாங்காக போகும். பி ஓகே. கிளாஸ் 1A ட்ரக்ஸ் யார்? குயின் ப்ரொக்ளைம்டு இதுன்னு சொல்லுவாங்க. குயினின் ப்ரொக்கெனமைடு, QT ப்ரொலாங்கேஷன் கியூரிட்டின் ப்ரொக்கெனமைடில் வருது. அடுத்த கிளாஸ் 1B வந்து லிக்னோகெயின், ஃபெனிடாயின், டொகேனைடு. இந்த லிக்னோகெயினுக்கு ஏதோ ஒரு பேர் இருந்துச்சு. லிக்னோகெயின் ஏதோ அமியோடரோனில் பார்த்து அது 2 நான் அப்படி தான் தப்பு பண்ணேன். ஹைப்போதைராய்டு ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இது 2 இல்லைன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா கைனோகோமாஸ்டியா, கலண்ட்ரி ஃபைப்ரோசிஸ் எல்லாமே வரும். எங்கே அந்த லிக்னோகெயினு? மெக்சிலேட்டன் இஸ் அன் ஓரல் ஆக்டிவ் கன்ஜீனர் ஆஃப் லிடோகெயின். ஓகேவா? இதுதான் நம்ம என்ன பார்த்தோம் பேர்? ரைட். லிக்னோகெயின், ஃபெனிடாயின், டொகேனைடு இவங்கெல்லாம் கிளாஸ் 1B ட்ரக்ஸ். இது பொட்டாசியம் சேனல் ஓப்பனர்ஸ். ஃபஸ்ட்டு பிளாக்கர்ஸ், அப்புறம் தான் ஓப்பனர்ஸ். யூஸ் ஃபார் வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ். வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ்க்கு வந்து லிக்னோகெயின் யூஸ் பண்ணுவோம். லிக்னோகெயின் இஸ் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் டிஜாக்சின் இன்டியூஸ்டு வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ். டிஜாக்சின் இன்டியூஸ் வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? லிக்னோகெயின் யூஸ் பண்ணுவோம். ஓகே. PSVTக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? அடினோசின்.
பிஎஸ்சிக்கு அடினோசின். ஓகே ஓகே. அடுத்தது வந்து வேறு என்ன இருக்குது? கிளாஸ் 1C ட்ரக்ஸ் வந்து என்கேனைடு, ஃப்ளெக்கேனைடு. ஓகேவா? குயின் ப்ரொக்ளைம்டு ஏதோ ஒன்று டோம்போ சம்திங் வரும். லைக் அது க்ளூ வந்து போச்சு டக்குன்னு. டொக்கேனைடு, என்கேனைட், ஃப்ளெக்கேனைட். இது வந்து WPW, Wolff Parkinson White syndrome, treatment of choice or WWS, radio frequency ablation of aberrant pathway. ஓகேவா? ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் வந்து கேட்டாங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபிலேஷன் ஆஃப் அபரண்ட் பாத்வே. ஒரு நார்மல் பாத்வே இல்லாமல் ஒரு அபரண்ட் பாத்வே இருக்கிறது தான் WPW இல்லையா? ஸோ அந்த அபரண்ட் பாத்வே வந்து நீங்கள் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபிலேஷன் பண்ணுறது தான் மெயின் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். ஓகேவா? பட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? என்கேனைடு, ஃப்ளெக்கேனைடு இந்த மாதிரி கிளாஸ் 1C யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து பொட்டாசியம் சேனலில் எந்த எஃபெக்ட்டும் கிடையாது, வெறும் சோடியம் சேனலில் மட்டும்தான் எஃபெக்ட்டு இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ ரைட். இதில் கிளாஸ் 2 என்னது? பீட்டா பிளாக்கர். டாக்கி அரித்மியாஸில் யூஸ் பண்ணுவீங்க. பீட்டா பிளாக்கர் வந்து எப்போவுமே ஹார்ட் லைட்டை ஸ்லோ பண்ணி விட்டுரும், அதனால் டாக்கி அரித்மியாஸில் யூஸ் பண்ணலாம். கிளாஸ் 3 வந்து பொட்டாசியம் சேனல் பிளாக்கர்ஸ் யார்? பிந்தாஸ் நைட்ஸ், விஸ்பர் அல்ட்ரா. யூ பிரெட்டிலியம், இதுன்னு பிரெட்டிலியம், இது என்ன சைலண்டில் இருக்க மாதிரி இருக்குது? பிரெட்டிலியம், இபியூட்டிலைட். நான் ஏதோ கிஸ்ஸா ஞாபகம் வச்சுருந்தேன். இபியூட்டிலைட், டொஃபிட்டிலைட், ட்ரோனிடரோன், அமியோடரோன், சொட்டலால். ஓகேவா? ஸோ அமியோடரோனுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ட்ரோனிடரோனுக்கு டொஃபிட்டிலைட். ஓகே. ஸோ பிந்தாஸ். ஓகே. பிரெட்டிலம், பிரெட்டிலம்னே வச்சுக்கலாம். பிருந்தான்னு வச்சுக்கிட்டா என்ன இப்போ உங்களுக்கு? ஓகே. அதில் வந்து பிரெட்டிலம், அது பிஆர் பிரெட்டிலம், ஐ ஃபார் இபியூட்டிலைட், என் ஃபார் ஒன்றுமே இல்லை, டி ஃபார் டொஃபிட்டிலைட், ட்ரோனிடரோன், ஏ ஃபார் அமியோடரோன், எஸ் ஃபார் சொட்டலால். எஸ் ஃபார் இருக்கா? ஸோ இந்த க்ளூ கொஞ்சம் ஒர்க் அவ்வளோதான், மன்னிச்சிருங்க பிருந்தா யாராக இருந்தாலும். ஓகே. இதெல்லாம் என்னது? K+ பிளாக்கர். சொட்டலால் ஹேஸ் போத் கிளாஸ் 3 அண்ட் கிளாஸ் 2 ஆக்ஷன்ஸ். அமியோடரோன் வந்து எல்லா கிளாஸ் ஆக்ஷனும் இருக்குது. சொட்டலால் வந்து கிளாஸ் 3 அண்ட் கிளாஸ் 2 ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே. முன்னாடியே ஒன்று பார்த்தோம், மினாக்சிடில் வந்து ஒரு phase 2 ரியாக்டன்ட்னு பார்த்தோமா? ஆமாம். மினாக்சிடில் வந்து மெயினாக ஆர்டீரியோலார் வேசோடைலேஷன் காஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு PYQ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மினாக்சிடில் வந்து என்ன பண்ணுன்னா phase 2 ரியாக்ஷன் தான் மேஜராக இருக்கும்னு சொல்லியிருந்துச்சு. ஏன் அப்படின்னு நான் க்ளூ வச்சுருந்தேன்னா நிறைய சொட்டை வந்து நம்மளோட செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப், அதாவது இந்த 20s தான் வந்து வருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருந்தேன். அதே மாதிரி இந்த சொட்டலாலும் பாருங்கள் கிளாஸ் 2லேயும் வருது, அதுக்கப்புறமும் கண்டிப்பாக 30ஸ்க்கு மேலே இருக்க எல்லாருக்குமே சொட்டை வந்துடும். ஸோ கிளாஸ் 2 கிளாஸ் 3 ரெண்டுமே இருக்குது. மேஜராக கிளாஸ் 3, மைனராக கிளாஸ் 2. ஓகேவா? லாஜிக்கலி வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே. அமியோடரோன் வந்து இருக்கிறதுலே லாங்கஸ்ட், அம்லோடிப்பினும் லாங்கஸ்ட் ஆக்டிங், அமியோடரோனும் லாங்கஸ்ட் ஆக்டிங், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்க. THAF வந்து 3 வீக்ஸ் ஆகுமா? ஓகேவா? அமியோ 3 ரோன்னு கூட வச்சுக்கோங்க, 3 வீக்ஸ் ஆகும். ஆன்டிஅட்மிட்டாக், மெக்கானிசம் ஆக்ஷன், சோடியம் சேனல் பிளாக்கர், பீட்டா பிளாக்கர் வந்து நான் காம்படிட்டிவ். நீங்கள் வந்து வேறு யாராவது கொடுத்தாலும் இதோட வேலை இது பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் காம்படிட்டிவ். அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியம் பிளாக்கர் தான் வந்து K+ சேனல் பிளாக்கர் தான் மெயின் ஆக்ஷன், அதனால தான் அதோட க்ளூவில் இதை போட்டு வச்சுருக்கோம். அடுத்து கால்சியம் சேனல் பிளாக்கராகவும் அதை ஆக்ட் பண்ணுது. இண்டிகேட்டட் இன் ஆல் அரித்மியாஸ். அப்போது இது எல்லா டைப்பும் இருக்குது. ஓகேவா? அப்போ எல்லா அரித்மியாஸ்லையும் இது கொடுக்கலாம், எக்ஸப்ட் ஒரு செக் பாயிண்ட். அது என்னென்னா இந்த டார்செடிசிட்டி பாயிண்ட்ஸ், இதில் மட்டும் நம்ம கொடுக்க முடியாது. ஓகேவா? ஓகே. ஏன்னா அது வந்து QT ப்ரொலாங்கேஷன் காஸ் பண்ணுது. QT ப்ரொலாங்கேஷன் காஸ் பண்ணுறவங்க வந்து நீங்கள் TDP கொடுக்கக்கூடாது, TDPயை அது ப்ரிசிபிடேட் பண்ணும். ஓகேவா? ஓகே. அடுத்து அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அமியோடரோன் என்ன? பெரிஃபெரல் லங், லிவர், கார்னியஸ், ஃபோட்டோசென்சிட்டிவ், ப்ளூயிஷ் ப்ளூ மேன் சிண்ட்ரோம். வாட் டு யூ மீன்? தைராய்டு, ஹைப்பர் 40% அயோடின் இஸ் ப்ரெசென்ட் இன் அமியோடரோன். ஆமாம், அமியோடரோனில் அயோடின் இருக்குது, அதனால் வந்து அயோடின் வந்து ரெண்டுமே காஸ் பண்ணலாம். ஸோ ஹைப்பர் ரெண்டுமே வரும். பெரிஃபெரல் நியூரோபதி எல்லாமே பெரிஃபெரி. ஓகேவா? ஓகே. கேவலமான கண்ணாக இருக்கிறதே. ஓகேவா? கண், லங்ஸு, லிவரு, அப்புறம் நர்வ்ஸு, இப்படி தானே இருக்கும். இங்கே வந்து டென்ட்ரைட் இருக்கும். ஓகேவா? இது எல்லாத்துலேயுமே ஐயோ கொஞ்சம் கொடுமையாக இருக்குது, பரவாயில்ல. அடுள்ள இதெல்லாம் ஒரு க்ளூவாடா. சரி.
myocardial depression, lung fibrosis, liver toxicity, corneal deposits, photosensitivity, rash on exposure to sun. ஸோ அமியோடரோன் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சன் எக்ஸ்போஷர் இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே. ட்ரோனிடரோன் என்னது? அமியோடரோன் வித்தவுட் அயோடின் பட் லெஸ் எஃபெக்டிவ் அண்ட் மோர் ஆன்டி அட்ரினர்ஜிக் ப்ராப்பர்ட்டி வந்துடும். ஸோ ட்ரோனிடரோன் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்குது பேரில், அயோடின் கம்மியாக இருக்கனால. பட் ஆனால் அது நிறையா ஆன்டி அட்ரினர்ஜிக் ப்ராப்பர்ட்டி அதுக்கு வந்துடும். ஓகே. அப்புறம் பிரெட்டிலியம் வந்து என்னது? வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபார்மகாலஜிக்கல் டீஃபிப்ரிலேட்டர். ஃபார்மகாலஜிக்கல் டீஃபிப்ரிலேட்டர்னு கேட்டாங்க, அது என்னென்னா பிரெட்டிலியம். ஓகேவா? பிரெட்டிலியம் இஸ் ஃபார்மகாலஜிக்கல் டீஃபிப்ரிலேட்டர். இபுட்டிலேட் வந்து யூஸ் ஃபார் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். பிரிந்தாஸில் வந்து பிரெட்டிலியம் வந்து வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், ஃபார்மகாலஜிக்கல் டிஃபிப்ரிலேட்டர். ஸோ யார் வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டொஃபிட்டிலைட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த இந்த அமியோடரோன்லாம் வந்து எல்லா அரித்மியாஸ் எக்ஸப்ட் ஆர்த்தடிஸ் டிபாயிண்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது வந்துச்சா? அவ்வளோதான். இதை பற்றி தான் ஒன்றா போயிட்டுருக்கு. ரைட். சிசிபி, பீட்டா பிளாக்கர்ஸ், டிஜாக்சின் ஆல்சோ யூஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் பட் தீஸ் மெயின்லி கண்ட்ரோல் வென்ட்ரிகுலர் ரேட். ஆமாம், இவங்க எல்லாருமே வென்ட்ரிகுலர் ரேட் தான் மெயினாக போவாங்க. அப்போது இபுட்டிலேட் டொஃபிட்டிலேட் கன்வர்ஸ் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் டு நார்மல் சைனஸ் ரிதம், தேர்ஃபோர் இட் கண்ட்ரோல்ஸ் ஏட்ரியல் ரேட் ஆல்சோ. வா, சூப்பர் ப்ரோ. ஓகே. இந்த இபுட்டிலேட் டொஃபிட்டிலேட் வந்து என்ன அப்படின்னா ஏட்ரியல் ரேட்டே டேரெக்டாக போய் கண்ட்ரோல் பண்ணிடுது. ஓகே. இப்போ கிளாஸ் 4க்கு போகிறோம். கிளாஸ் 4 யார் இருக்கா? கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். அதுவும் எந்த டைப்? எல் டைப் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். அது யார்? வேறு பமல் டில்டியாசம். டிஹெச்பிஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. டிஹெச்பிஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட் ரேட்லாம் அதிகம் பண்ணி விட்டுரும். அரித்மியாவில் போய் நீங்கள் ஹார்ட் ரேட் அதிகம் பண்ணுற ட்ரக்ஸ் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஆல்ரெடி அந்த பக்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ மற்ற வேறு பமல் டில்டியாசம் கொடுக்கணும். யூஸ்ட் இன் டாக்கியாரித்மியா ஷுட் நாட் பி கம்பைன்ட் வித் பீட்டா பிளாக்கர்ஸ். ஏன்னா பீட்டா பிளாக்கரும் பிராடிகார்டியா காஸ் பண்ணும், கால்சியம் சேனல் பிளாக்கரும் பிராடிகார்டியா காஸ். ஸோ பியும் சியும் கம்பைன் பண்ணி அரித்மியாவில் கொடுக்கக்கூடாது. அப்படி சிவியராக வந்து ஸ்லோவாகி அது ஸ்டாப்பே ஆகிடும், ஏவி பிளாக்கே வந்துடும். ஓகேவா? அமியோடரோன் வந்து எதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம்? டிடிபிக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அமியோடரோன் ப்ரிசிபிடேட்ஸ் டிடிபி. ரைட். அதுக்கப்புறம் வந்து இந்த 3 1A 1B 1Cயில் என்னென்ன இருந்துச்சு? 1Aல குயினிடின் ப்ரோகேனமைட் இருந்துச்சு. அதுக்கு கீழே வந்து அது என்ன அரித்மியாஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு போட்டுருந்துச்சு? சாரி, கியூடி ப்ரொலாங்கேஷன் காஸ் பண்ணும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அப்புறம் கிளாஸ் 1Bயில் வந்து கிளாஸ் 1Bயில் வந்து லிக்னோகெயின், ஃபெனிடாயின், டொகேனைடு. ஓகேவா? லிக்னோகெயின், ஃபெனிடாயின், டொகேனைடு. ஓகேவா? டொகெயின், லிக்னோகெயின். ஓகே. டொகேனைடு இவங்க எல்லாரும் வந்து வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஒன்லி ஃபார் வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ். இந்த K+ சேனல் ஓப்பனர் வந்து வெறும் வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ் அதுவும் டிஜாக்சின் இன்டியூஸ்ட் வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ்க்கு லிக்னோகெயின் தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் 1C வந்து எதையுமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் சேஃப் கேம் விளையாண்டுருப்பாங்க. அவங்க வந்து யாருக்கு? உல்ஃப் பார்க்கின்சன் ஒயிட் சிண்ட்ரோம்க்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு மெயின் இது ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் வந்து ரேடியேஷன் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் தான். என்கேனைட், பிளக்கேனைட். என்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணணும்னு ஏதாவது சொல்லு. கொஷின் இருக்கா? தெரியாது. வாவ், அவ்வளோதான். இதே மாதிரி தான் டாபிக்ஸ் அதில் போயிட்டுருக்கோம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் 5 வந்து வேறு என்னென்ன இருக்குது? ஏர்ஃபோர்ஸில் வந்து நம்ம ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனில் வந்து டிஜாக்சின். ஃப்ளட்டர் இல்லையா? ஃபிப்ரிலேஷனா? எஃப்னா என்னது? எஃப்ஐபின்னு போடுவாங்க தானே ஃபிப்ரிலேஷனுக்கு? தெரியல. டிஜாக்சின் யூஸ் ஃபார் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இன் பேஷண்ட்ஸ் வித் CHF. ஆக்சுவலி டிஜாக்ஷனுக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு மாதிரி ஞாபகம் வந்திருக்கு ஓரளவுக்கு. எதுவும் வந்துச்சே. நைட்ரேட்ஸா? டிஜாக்சின் ஓகே. CHFல தான் நம்ம என்ன பார்த்தோம்? ஆமாம், அக்யூட்டு க்ரானிக்கில் வந்து டிஜிட்டாலிஸ்லாம் கொடுத்தோம். டிஜிட்டாலிஸ் வந்து க்ரானிக்கில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதான் சோடியம் கால்சியம் எக்ஸ்சேஞ்சரை வந்து பிளாக் பண்ணி விட்டுடும். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு வேகோமிமெட்டிக் எஃபெக்ட் இருக்குது. இதுக்கு மூணு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதோ சொல்லுவாங்க. வேகோமிமெட்டிக் எஃபெக்ட் ஒன்று இருக்குது. இந்த சோடியம் இந்த சேனலில் வந்து இது பிளாக் பண்ணுது. ஏவி நோடை வந்து பிளாக் பண்ணுது. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் ஹார்ட் கனெக்ஷன்லாம் போய்டும். மெயின்லி எக்ஸ்டெட் பை கிட்னி. அதெல்லாம் ஓகே. மோஸ்ட் காமன் அரித்மியாஸ் இன் டிஜாக்சின் வந்து வென்ட்ரிகுலர் பைஜெமினி. மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் பார்த்தனா அந்த ஒரு பேர் ஒன்று பெருசாக வருமே, NPAT வித் ஏவி பிளாக். ஓகேவா? அதுதான் வந்து மோஸ்ட் ஸ்பெசிஃபிக். அப்புறம் எது வரவே வராதுன்னா ஏட்ரியம் சைடு இது போகாது. ஏட்ரியல் ஃப்ளட்டர், மொபிட்ஸ் டைப் 2 ஹார்ட் பிளாக் வந்து இதில் வராது. ஓகேவா? இதெல்லாம் இதில் இருக்குது.
குவினிடின் வரப்பாமே நான் வேறு தையசைஸ்க்கு எரித்ரோமைசின்ஸ். ஓகேவா? ஓகே, லிக்னோகேன் ஃபினிடான் அது பார்த்தாச்சு, நான் பார்த்துட்டேன். ஓகே, ஓகே. ஸோ அதுதான் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் தான். அதுக்கு எப்படின்னா வேகோ மிமெட்டிக் எஃபெக்ட்னால யூஸ் பண்ணுறோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஏஎஃப்ல வந்து வேகோ மிமெட்டிக்னால யூஸ் பண்ணுறோம். சிஹெச்எஃப்ல வந்து பிளாக்ஸ் சோடியம் கால்சியம் எக்ஸ்சேஞ்சர் அதனால் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதாவது இதுவும் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு ரெண்டும் கொடுத்து கேட்பாங்க. இப்போ யாருக்கு என்ன கொடுப்பேன்னா டிஜாக்சன். ஓகேவா? அட்ரோபின் வந்து என்ன பண்ணுவீங்க? அட்ரோபின் ட்ரக்கர்ஸ் சாய்ஸாக பிராடிகார்டியா அண்ட் ஏவி பிளாக். அட்ரோபின் வந்து என்ன பண்ணும்? பிராடிகார்டியா அண்ட் ஏவி பிளாக் ஸ்லோவாக இருக்கிறது பாஸ் பண்ணி விடுறது வந்து அட்ரோபினோட வேலை. ரைட்டு. இந்த யார் அந்த கிளாசிஃபிகேஷன் பேர் என்ன? வாகன் வில்லியம்ஸ் கிளாசிஃபிகேஷன். ரைட். ஓகே. ஐயோ நிறைய இருக்குது. அடினோசன் நம்மளுக்கு என்ன தெரியும்? அடினோசன் வந்து PSV டீக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸு, ஷார்ட்டஸ்ட் ஆக்டிங் ஆன்டி அரித்மிக் ட்ரக், T-half less than 10 seconds. அடினோசன் என்ன பண்ணும்? 10 செகண்ட்ஸில் போயிடும். A10. ஓகேவா? பேரில் என்ன இருக்குது? A10 இருக்குது. ஸோ 10 செகண்ட்ஸ். ஓகேவா? 10 செகண்ட்ஸில் போயிடும். அதுவே 3 வீக்ஸ் வரைக்கும் யார் வேலை செஞ்சுட்டு இருந்தா? அமியோடரோன். ஓகேவா? லாங்கஸ்ட் ஆக்டிங் வந்து இந்த அமியோடரோன். T-half வந்து more than 3 weeks. தைராய்டெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு போயிடும் போல். இட் இஸ் கிவன் அஸ் ரேபிட் IV புஷ் இன் த சென்ட்ரல் வெயின்ஸ். மெக்னீஷியம் வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் லாங் QT சிண்ட்ரோம், TDP. மேக்னீஷியம் சல்ஃபேட் டார்சைட்டிஸ் டீபாயிண்டிஸ்க்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் கேட்டாங்கன்னா மெக்னீஷியம். எது கொடுக்கக்கூடாது? அமியோடரோன் கொடுக்கக்கூடாது. மற்ற எல்லா அரித்மியாஸ்க்கும் அதை கொடுக்கலாம். ஓகே, அடுத்த டாபிக் வந்து ஆன்டி டிஸ்லிபிடெமிக் ட்ரக்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸ்டாட்டின்ஸ் பார்த்தோம். எத்தனை பேஜ் இருக்குது? ஓகே, கடகடன் முடிச்சிடலாம். என்ன பார்த்தோம்? ஸ்டாட்டின்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் HMG CoA ரெடக்டேஸ் வந்து பிளாக் பண்ணணும். அப்போ வந்து என்ன ஆகுது? ஃபேட்டி ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் LDL ரிசெப்டார்ஸ் வந்து அதிகமாகிடுது. ஸோ கொலஸ்ட்ராலை வந்து பிளட்ல இருந்து ஈஸியாக நம்ம உள்ளே எடுத்துக்க முடியுது. செல்ஸ்குள்ளே எடுத்துகிட்ட உடனே சீரம் கொலஸ்ட்ரால் குறைஞ்சி போயிடுது. ஓகேவா? ஸோ சீரம்னா நம்ம கொலஸ்ட்ரால் குறைக்க தான் இவ்வளோ வேலையை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நார்மலாக என்ன ஆகும்? HMG CoA வந்து என்ன பண்ணுது? என்னடா இது, என்ன இதை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு தெரில. நார்மலாக HMG CoA வந்து HMG CoA ரெடக்டேஸ் போட்டிங்கன்னா அதான் ரேட் லிமிட்டிங் என்சைம். இங்கே அங்கே வந்து மேலே நின்று கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் வந்து நடக்கும். ஓகேவா? கொலஸ்ட்ரால் சிந்தசிஸோட ரேட் லிமிட்டிங் என்சைம் தானே இந்த HCR. இந்த HCR வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு செல்லுக்குள்ளே கொலஸ்ட்ரால் கிடைக்கல. ஓகேவா? செல்லுக்குள்ளே கொலஸ்ட்ரால் கிடைக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? LDL ரிசெப்டார்ஸை வந்து அந்த செல் வெளியே பார்டருக்கு புஷ் பண்ணி இன்னும் பிளட்லேருந்து எனக்கு கொலஸ்ட்ரால் வேணும், எனக்கு எனர்ஜிக்கு கொலஸ்ட்ரால் வேணும்னு கொலஸ்ட்ராலை வந்து பிளட்லேருந்து எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்? சீரம் கொலஸ்ட்ரால் குறைஞ்சி போயிடும். ஓகேவா? ஸ்டாட்டின்ஸ் அட்ரவா ரொசுவா பிரவா சிம்பா ஃப்ளூவா லவாலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இதில் சிம்மும் லவ்வும் பண்ணால் தூக்கம் வராது. ஓகேவா? ஆமாம். ஓகே, இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. எல்லா ஸ்டாட்டினில் ரொசுவா ஸ்டாட்டின் வந்து லாங்கஸ்ட் ஆக்டிங். இப்போலாம் இது வருது, அந்த ட்ரக்ஸு பிராண்ட் நேமில் இருக்குது. இந்த ரொசுவா ஸ்டாட்டின் வந்து லாங்கஸ்ட் ஆக்டிங். ஓகேவா? ஆனால் ஸ்டாட்டின்னு பேர் வச்சுருக்க நான் ஆன்டி லிபிடமிக் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்டாட்டின் தான், ஆனால் அது வந்து லிபிட் இந்த இதில் இல்லை. அது யாருன்னா சிலாஸ்டாட்டின், பென்டோஸ்டாட்டின், சொமட்டோஸ்டாட்டின். ஓகேவா? சொமட்டோஸ்டாட்டின் உங்களுக்கு தெரியும், சிலாஸ்டாட்டின் நான் பார்த்துருக்கேன். ஓகே, ரைட். அடுத்து இப்போ ஸ்டாட்டின்ஸ் ஆர் மேக்ஸிமம் LDL கொலஸ்ட்ரால் லோவரிங் பொட்டன்ஷியல். அதனால தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? LDL கொலஸ்ட்ரால் மேக்ஸிமம் லோவரிங் பொட்டன்ஷியல் எதுக்குன்னு கேட்டாங்கன்னா ஸ்டாட்டின்ஸ்க்கு. ஓகேவா? எப்போ கொடுப்பீங்க? நைட்டுக்கு தான் கொடுப்பாங்க. எப்போவுமே நைட்டு தான் பேஷண்ட்ஸ் எடுப்பாங்க. அட்ரோவாஸ்டாட்டின் லாங் ஆக்டிங். ஸோ அதனால் இது அட்ரோவாவும் ரொசுவாவும் எப்போ வேணால் கொடுக்கலாம். ரொசுவா தான் இருக்கலே லாங்கஸ்ட் ஆக்டிங். இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னவா இருக்கும்? மசில்ஸில் வந்து பிரச்சனை வந்துடும். இது மாதிரி ஃபேட்டு இது பண்ணுறதுனால. மயோபதி ரிஸ்க் ஃபர்தர் இன்க்ரீஸ் வித் ஃபைப்ரேட்ஸ் அண்ட் என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ் லைக் கேரித்தோமைசின் அண்ட் எரித்ரோமைசின். ஸோ வந்து ஃபைப்ரேட்ஸும் ஸ்டாட்டின்ஸும் சேர்ந்து கொடுக்கக்கூடாது. ஃபைப்ரேட்ஸும் ஸ்டாட்டின்ஸும் கொடுக்கக்கூடாது. என்சைம் இன்ஹிபிட்டர்ஸான கிளைத்ரோமைசின் எரித்ரோமைசினோட கொடுக்கக்கூடாது. ஹெப்படோடாக்சிட்டி வரும், ஹைப்பர்கிளைசீமியா வரும். ஹைப்பர்கிளைசீமியா ஃபேட்ஸை வந்து ப்ரிஃபரபிளாக செல்ஸ் வந்து எடுத்துக்கிறதுனால சுகரை விட்டுருமோ பிளட்டுக்குள்ளேயே. ஓகே, ஸோ பிளியோட்ராபிக் எஃபெக்ட். தீஸ் ஆர் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் இம்ப்ரூவிங் லிபிட் ப்ரொஃபைல். என்னென்ன இருக்குது? பிளேக் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் டிக்ரீசஸ் எண்டோதீலியல் டிஸ்ஃபங்க்ஷன், இன்க்ரீசஸ் இன்ஃப்ளமேஷன். அது எப்படி இன்க்ரீசஸ் இன்ஃப்ளமேஷன் வந்து பெனிஃபிட்டாக வரும்? டிக்ரீசஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், டிக்ரீசஸ் த்ராம்போசிஸ். ஓகேவா? ஸோ இன்ஃப்ளமேஷனை மட்டும் இந்த அதிகம் பண்ணி விட்டுருதா?
ஆமாம், ஆக்சுவலி மயோபதி வந்து நிறைய பேத்துக்கு வரும். இந்த இந்த இதெல்லாம் இது பண்ணும்போது வருது. கரெக்ட். டிசைன்ஸில் த்ரோம்போசிஸ். ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்டாட்டின்ஸ். இந்த சிம்பாஸ்டாட்டின் லோவாஸ்டாட்டின் வந்து மேக்ஸிமம் சீனஸ் பெனஸ்ட்ரேஷன், அதனால ஸ்டீப் டிஸ்டர்பன்சஸ் வருது. ப்ரோ ட்ரக்ஸ் இவங்க எல்லாருமே. ரோசுவாஸ்டாட்டின் லாங்கஸ்டாட்டின். பிரவாஸ்டாட்டின் வந்து நெக்லிஜிபிள் மெட்டபாலிசம் பை CYP3A4. ரிஸ்க் ஆஃப் மயோபதி இஸ் வெரி லெஸ் இன்ட்ராக்ஷன் வித் மீல்ஸ். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு இந்த ஸ்டாட்டின்ஸ் ஆரம்பித்த வாட்டி கை கால்லாம் வலிக்குது, ரொம்ப மசில் பெயினாக இருக்குதுன்னு சொல்லி வந்தாங்கன்னா பிரவாஸ்டாட்டின் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது CYP3A4, ஓகேவா, 3A4 இதில் வந்து லீஸ்ட் மெட்டபாலைஸ்டான ஒரு ஸ்டாட்டினு. ஸோ அதனால் வந்து மயோபதி வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இன்ட்ராக்ஷன் வித் மீல்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா. ஓகே, அடுத்தது இன்டெஸ்டினல் கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன் இன்ஹிபிட்டர். அப்சார்ப்ஷன் வந்துட்டா வரணும். எசட்டிமைப். ஓகேவா. எசட்டிமைப் என்ன பண்ணும், கொலஸ்ட்ராலை அப்சார்ப் பண்ண வச்சுக்கோ. எப்படி, என்பிசி கேமில் வருமே, NPL1C1. ஓகேவா. NPL1C1 இந்த இன்டெஸ்டினை பிளாக் பண்ணி விட்டுருது. அப்போ HMG-CoA ரிடக்டேஸ் வந்து அப்ரெகுலேட் ஆகி ஓவராக வந்து ப்ரொடியூஸ் ஆகி என்ன லைக் இங்கே வந்து என்ன கொலஸ்ட்ரால் அப்சர்வ் பண்ண முடியல. கொலஸ்ட்ரால் வச்சு தான் நான் பைல் சால்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ லிவர் வந்து என்ன பண்ணிடும், ஐயோ இங்கே யாருமே நம்ம சாப்பாடுலேருந்து கொலஸ்ட்ரால் வரலைன்னு சொல்லிட்டு அதுவே கொலஸ்ட்ரால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே வந்து அப்போ கொலஸ்ட்ரால் வெளியே போயிடும். ஸோ கம்பைன்ஸ் வித் ஸ்டாட்டின்ஸ் டு ப்ரிவென்ட் டாலரன்ஸ். ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு இந்த HMG-CoA அப்ரெகுலேட் ஆகுது இல்லையா, அதையும் பிளாக் பண்ணுற பேர் வழி நம்ம ஸ்டாட்டின்ஸையும் எசட்டிமைபும் சேர்த்து கொடுக்கலாம். ஓகேவா. யாரையும் சேர்க்கக்கூடாது, ஸ்டாட்டின்ஸையும் ஃபைப்ரேட்ஸையும் சேர்க்கக்கூடாது, ஸ்டாட்டின்ஸையும் எரித்ரோமைசின் கிளைத்ரோமைசின் சேர்க்கக்கூடாது. ஆனால் ஸ்டாட்டின்ஸையும் எசட்டிமைபையும் சேர்க்கலாம். அப்சார்ப்ஷன் இன்ஹிபிட்டர் வந்து சேர்க்கலாம். ஓகேவா. ஓகே, அடுத்து வந்து ஃபைப்ரேட்ஸில் இவங்க தான் அதை கூட சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். க்ளோஃபைப்ரேட், வெனோஃபைப்ரேட், பெசாஃபைப்ரேட், எம்ஃபைப்ரோசில். இவங்க எல்லாருமே என்னது PPAR ஆல்ஃபா ஸ்டிமுலேஷன் கொடுக்குறாங்க. லிப்போப்ரோட்டீன் லைப்பேஸ் வந்து அதனால் வந்து அதிகமாக இதாக வரும். அது லைப்பேஸ், லிப்போப்ரோட்டீன் லைப்பேஸோட வேலை என்னென்னா ட்ரைக்ளிசரைட்ஸோட தான் வேலை. ஸோ ட்ரைக்ளிசரைட்ஸ் குறைஞ்சு போயிடும். ஸோ ஃபைப்ரேட்ஸோட வேலை வந்து ABCDEFG, எஃப்வும் ஜியும் தானே பக்கத்தில் இருக்குது. ஸோ ஃபைப்ரேட்ஸ் வந்து TGF வந்து மேக்ஸிமம் குறைக்கும். அதுவே ஸ்டாட்டின்ஸ் வந்து LDL கொலஸ்ட்ராலை மேக்ஸிமம் குறைக்கும். ஓகேவா. ஃபைப்ரேட்ஸ் வந்து ஆனால் என்ன சைட் எஃபெக்ட் இருக்குது, இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் கேல் ஸ்டோன்ஸ், ஜெம் ஃபைப்ரோசில் கேன் காஸ் மயோபதி. ஜெம்ஸ் மூட்டை இருக்கு இல்லையா, ஜெம்ஸ் வந்து நிறையா சாப்பிட்டா மசில் பெயின் வரும். ஓகே. ஸோ பைல் ஆசிட் பைண்டிங் ஏஜென்ட்ஸ் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கோலிஸ்டெரால், கொலிஸ்டிபால், கோலிசெவலம். ஓகேவா. கோலின் வந்து அவங்க பைல் ஆசிட் பைண்டிங் ஏஜென்ட். நைட்ரோஹெப்பாட்டிக் சைக்ளிங். பைல் ஆசிட்ஸ் கேரி சப்ஸ்டன்சஸ் from blood release in blood and get secreted into bile again to commit GAT. BABA interrupts enterohepatic cycle and bile acids are excreted in feces. Okay. ட்ரக் ஆஃப் சாய்ஸ் இன் சில்ட்ரன் ஆன் ப்ரெக்னென்சி. சேஃப் ட்ரக்ஸ் யார், பாபா குழந்தைங்க பாபான்னு தானே சொல்லுவோம். ஸோ இந்த கோழின்னு வரதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப குழந்தை நல்லா இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே இது. கொலிஸ்டெரமின், கொலிஸ்டிபால் வந்து நாட் ஈஸிலி பேலட்டபிள். பவுடர் வந்து தண்ணியில் கலக்கி அடுத்த நாள் காலையில் தான் அதை குடிக்கணும். இது என்னடா இது, பருப்பு ஊற வைக்கிற மாதிரி நைட் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் குடிக்கணும். ஆனால் கோலிசேவலம் வந்து டேப்லெட்டாக நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிது. ஓகே. ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம பைல் ஆசிட்ஸ் நார்மலாக லிவரில் இருந்து கட்டுக்கு வந்து திரும்பவும் என்ட்ரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன்லேயே உள்ளே போகும் இல்லையா, அந்த உள்ளே போகிறத நான் பிளாக் பண்ணிட்டேன். அப்படி பிளாக் பண்ணுறப்போ இன்னும் புதுசாக தான் லிவர் வந்து இந்த பைல் ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த வழியாக எல்லாத்தையும் நம்ம லோவர் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான் கதை. அடுத்து விட்டமின் B3. இது ஒரு பயங்கரமான ஆள். இந்த விட்டமின் B3 வந்து HDL கொலஸ்ட்ராலை வந்து அதிகம் பண்ணும். ஓகேவா. ஓகே, இன்னொரு இடத்துல HDL வந்து பார்த்தோமே, சில்லாஞ்சிருக்கே, ஐயோ, ரோசுவாஸ்டாட்டின் இன்க்ரீசஸ் HDL. ஓகேவா. லாங் ஆக்டிங் அண்ட் இன்க்ரீசஸ் HDL போல். ரைட். இப்போ என்னது, ஹஸ் மேக்ஸிமம் HDL கொலஸ்ட்ரால் இன்க்ரீசிங் பொட்டன்ஷியல். ஒன்லி ட்ரக் தட் டிக்ரீசஸ் லைப்போப்ரோட்டீன் A. யார், நியாசின்ல A இருக்குது. விட்டமின் B3 வந்து A வந்து குறைச்சி விட்டுடும். லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ். கம்ப்ளைண்ட்ஸ் லிமிட்டிங் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ளஷிங் அண்ட் இச்சிங் டியூ டு ரிலீஸ் ஆஃப் ப்ரோஸ்டாக்லாண்டின் D2. திஸ் கேன் பி ப்ரிவென்டட் பை ஆஸ்பிரின் ஆர் லாரோபிப்ராண்ட். ஓகேவா. இதை கொடுத்த எஃபெக்ட்டுக்கு இன்னொன்று கொடுத்தேன். எத்தனை மாத்திரையும் ஒரு பேஷண்ட் தான் கொடுக்காது. ஓகே. லாரோபிப்ராண்ட் வந்து ஓ இருக்கா, அப்போ அது ஓரலி கொடுக்குறோம். ஓகே. ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் PR. பேரை பிரிக்கிறாங்களா. ஓகே பிரித்தா இது ஓரல், இது ஃபார் ப்ரோஸ்டாக்லாண்டின், இது ஃபார் ஆன்டகானிஸ்ட். ஓகேவா. ஓகே. Physically indicated for niacin induced flushing and itching because it will block the action of PGD2. இது ஒரு நல்ல கொஷின்ஸ் இருக்க ஏரியாவாக இருக்குது. ஓகேவா. ஸோ ஒன்றுமே இல்லை. விட்டமின் B3 இவர் வந்து என்ன பண்ணுறாரு, HDL அதிகம் பண்ணுறாரு. அப்புறம் லிப்போப்ரோட்டீன் A வந்து குறைக்கிறாரு. ஓகேவா.
இதுதான் B3யோட வேலை. ஓகேவா? ஸோ காசும் வந்து கம்மி. இப்போ இதனால் வந்து PGD2 வந்து ஸ்டிமுலேட் ஆகி எனக்கு வந்து இச்சிங்கும் ஃப்ளஷிங்கும் வருது. இந்த இச்சிங் ஃப்ளஷிங்க்கு வந்து நான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்? இந்த லாரோபிப்ராண்ட். ஓகேவா? லாரோபிப்ராண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஓரல் இன்ஹிபிட்டர் ஆஃப் ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ், ஓரல் ப்ரோஸ்டாக்லாண்டின் ஆன்டகானிஸ்ட், இல்லை ஆஸ்பிரின் கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே. அதர் சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நியாசின் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பண்ணி விட்டுரும் தெரியுமா? அந்த நியாசின் டுபாக்கூர் போய் ஹைப்பர்யூரிசீமியா காஸ் பண்ணி விட்டுரும், ஹெப்படோடாக்சிடி காஸ் பண்ணி விட்டுரும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வந்துடும். அப்போ நம்ம இந்த பி காம்ப்ளெக்ஸ்லாம் நிறைய சாப்பிட்றோமே, அதுலேருந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வராதா? ஓகே. நியாசின் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான். ரைட். அடுத்து வந்து நியூவர் ட்ரக்ஸ் நம்ம தெரியும். சிஎஸ்கேலேயே வந்து அந்த எவ்வளோலாம் என்னமோ வருமே, அலிரோகுமேப், எவலோகுமேப், கரெக்டு. PCSK9 ஃப்ரீ ப்ரோட்டீன் கன்வெர்ட்டின் சப்டிலிசின் கெக்சின் சென்னை சூப்பர் கிங்ஸ், அவ்வளோதான் எனக்கு தெரியும். Convertin subtilisin kexin type 9 inhibitors. PCSK9 binds to LDL receptors and take it to lysosomes that results in breakdown of LDL receptor. Thus PCSK9 prevents breakdown of LDL receptor. When more LDL receptors are present, they can take up more LDL cholesterol from blood. So we can use these drugs as hypolipidemic drugs. Inhibition of PCSK9 formation. Inhibit பண்ணுறது யார்? இன்கிலிசிரன், ஸ்மால் மாலிக்யூல் இன்ஹிபிட்டர் ஆஃப் RNA. இன்கிலிசிரன் வந்து என்ன பண்ணுதுன்னா இன்கிலிசிரன் வந்து PCSK ஃபார்மேஷனே தடுத்து விட்டுருது. வாவ். ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல பெருசாக. இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடி தான் அலிரோகுமேப், எவலோகுமேப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லை. இந்த PCSK வந்து என்னென்னா LDL ரிசெப்டாரோட பிரேக் டவுனை ஸ்டாப் பண்ணிடுது இதோட இன்ஹிபிட்டர். அவ்வளோதான். அடுத்து MTP, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி கிடையாது. மைக்ரோசோமல் ட்ரைக்ளிசரைட் எத்தனை TTT? மைக்ரோசோமல் ட்ரைக்ளிசரைட் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் இன்ஹிபிட்டர்ஸ். ஓகேவா? Triglycerides are packed in VLDL by MTP. So drug in tipping MTP is lomitapide. ஓகேவா? lomitapide. இதில் MTP இருக்குது, ஆனால் நிறைய ட்ரக்ஸில் இது இருக்கே MTP. ஓகேவா? ஓகே. ஸோ இது MTP இன்ஹிபிட்டர். மிப்போமெர்சல் antisense oligonucleotide against ApoB100, decrease all ApoB100 containing lipids. ஓகேவா? ஓகே. மிப்போமெர்சன் பேர் வந்து மெர்சலாக இருக்கிறதுனா 100 மார்க்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோ. அப்போது B100 வந்து குறைக்குது. CETP, cholesterol ester triglyceride transport protein inhibitors. Normally LDL cholesterol deposits in the tissues. HDL will take up the cholesterol and bring back to the liver. Reverse cholesterol transport. VLDL, LDL try to exchange cholesterol ester of HDL with triglyceride present in them. This exchange is done by CETP. The CETP inhibitors will increase HDL cholesterol. Drugs in TP. ஓகே. இப்போ என்ன நடக்குதுன்னா நார்மலாக இதே கதை தான் எப்போ பார்த்தாலும். லிவர்லேருந்து இந்த டிஷ்யூஸ்னு வச்சுப்போம், மசில் டிஷ்யூஸோ அந்த மாதிரி ஒன்றும். லிவர்லேருந்து டிஷ்யூஸ்க்கு கொண்டு போகிறது LDL. அதுவே HDL வந்து டிஷ்யூஸ்லேருந்து லிவருக்கு கொண்டு போவோம். ஓகேவா? ஆனால் இவங்களுக்கு நடுவில் கம்யூனிகேஷனுக்கு வந்து யார் யூஸ் பண்ணுறாங்க? இந்த VLDL, LDL அந்த கதையெல்லாம். இந்த கம்யூனிகேஷனில் என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்ககிட்ட இருக்க கொலஸ்ட்ரால் வந்து HDL கிட்ட கொடுத்துட்டோம்னா, LDL இருக்க கொலஸ்ட்ரால் HDL கொடுத்துட்டோம்னா நிறைய கொலஸ்ட்ரால் வந்து வெளியே தான் போகும். ஸோ பெட்டர் இல்லையா நம்மளுக்கு? ஸோ அந்த கொடுக்குற CETP இல்லை கொடுக்குறதில்ல. ஆக்சுவலி என்னென்னா HDLலேருந்து LDLக்கு வந்து கொலஸ்ட்ராலை வந்து இந்த CETP வந்து கொடுக்குறோம். ஓகேவா? அப்போ HDLலேருந்து கொலஸ்ட்ரால் லூஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ட்ரைக்ளிசரைட் கிடச்சிரும். ஸோ அது வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம HDLல நிறைய கொலஸ்ட்ராலை வைக்கணும். அப்போ தான் அது வந்து என்ன பண்ணும்? லிவருக்கு போய் வெளியே போக முடியும். ஸோ அதனால் நம்ம அந்த ரீட்டைன் பண்ணுறதுக்கு CETP இன்ஹிபிட்டர். எல்லாமே இன்ஹிபிட்டர் தான் இந்த கொழுப்பு பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அப்சார்ப்ஷன் இன்ஹிபிட்டர், என்னென்னமோ இன்ஹிபிட்டர் தான். எல்லாமே இன்ஹிபிட்டர் தானே. பைலாசிட் பைண்டிங், இது ரெண்டும் பைண்டிங் தான். நியாசின் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு யாருமே வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி ஆட்கள்லாம் கிடையாது. ஃபைப்ரேட்ஸ் மட்டும் PPAR ஸ்டிமுலேஷன் பண்ணுது. ஸோ ஃபைப்ரேட்ஸோட என்னது TGF-ஐ குறைச்சி விட்ரும். இவங்க கூட கொடுக்கக்கூடாது. கேல்ஸ்ட்ரான் தோறும் ஜெம்5. ஓகே. அடுத்து இன்னொரு மோனோக்ளோனல் ஆன்டிபாடி என்ன? எவினாகுமேப். மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அகேன்ஸ்ட் ANGPTL.
angiopoietin like protein. Okay. ANGPTL3 inhibits LPL and endothelial lipase. Thus, evinacumab increases action of LPL, lipoprotein lipase, and endothelial lipase, leading to decrease in LDL, VLDL, TG, as well as decrease in HDL. It acts independent of LDL receptor density. எவினாக்குமேப் ஓகேவா, ஒன்றுமே இல்லை. எவினாக்குமேப்னா எல்லாமே, அதுதான் வந்து க்ளூ. எவினாக்குமேப் இஸ் எல்லாமே. எல்லாமேனா என்னது? எண்டோத்தீலியல் லைப்பேஸையும் இது வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். சாரி, எண்டோத்தீலியல் லைப்பேஸ் இன்ஹிபிட்டரையும் வந்து ஸ்டாப் பண்ணிடும். எல்பிஎல் இன்ஹிபிட்டரும் ஸ்டாப் பண்ணிடுது. அதாவது இந்த ANGPT வந்து இன்ஹிபிட் பண்ணிடுதா. அப்போது எல்லாமே குறைஞ்சிடும். LDL, VLDL, ட்ரைக்ளிசரைட், HDL எல்லாமே குறைஞ்சிடும். ஸோ LDL ரிசப்டார் எவ்வளோ இருக்குது இல்லைன்றது வந்து நம்மளுக்கு கணக்கு தேவையில்லை. ஸோ யார் இது? எபினா. ஓகே, எவினாக்குமேப். எம்டிபினா, எம்டிபியில் என்னென்ன இருக்குது? லோமிட்டாப்பைடு இருக்குது. லோமிட்டாப்பைடு, எம்டிபி, லோமிட்டாப்பைடு. மெர்சன்னா 100 வரணும். அப்போது B100 வந்து குறைச்சி விட்டுடும். ஆன்டிசென்ஸ் ஒலிகோநியூக்ளியோடைட், ரைட். அதாவது இந்த அப்போ B100ஓட ஒரு நியூக்ளியோடைட் ரீடிங் கோடு இருக்கும் இல்லையா, அதுக்கு ஆன்டிசென்ஸாக நம்ம ஒரு ட்ரக் ஒன்று கொடுத்துறோம். அப்போ கொடுத்தோன்னே இது வராது ஒழுங்கா. ஓகே, அப்புறம் வந்து இந்த சிஇடிபி பிளாக்கர், சிஇடிபி இன்ஹிபிட்டர் என்ன பண்ணிடும்? ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து அதிகம் பண்ணி விட்டுரும். சிஇடிபி பிளாக்கர் வந்துச்சுன்னா ஹெச்டிஎல் வந்து எல்டிஎல்லாம் மாறாமல் ஹெச்டிஎல்லாகவே இருக்கும். ஸோ ஹெச்டிஎல் நிறைய இருக்கும். ஓகேவா. ஸோ ட்ரக்ஸ் இன்ஹிபிட்டிங் சிஇடிபி இஸ் அனாசெட்ராபிட். ஓகேவா, செட்டுபி. ஓகேவா, செட்டே. எவினாக்குமேப்னா எல்லாமே குறைஞ்சிரும். எவினாக்குமேப். ஓகே.